ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கணிதம். அடுத்த எடுத்துக்காட்டு 1.22 பார்க்க போகிறோம். வெண்படங்களை பயன்படுத்தி A இன்டர்செக்ஷன் B யூனியன் C ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B யூனியன் A இன்டர்செக்ஷன் B என்பதை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ A செட்டு B C அப்படின்னு தனித்தனியாக அவங்க உறுப்புகள் எலமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்காம வெண்படங்களை பயன்படுத்தி இதை சரிபார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A இன்டர்செக்ஷன் B இருக்குது, நெக்ஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் C இருக்குது. இந்த யூனியன் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பங்கீட்டு பண்பு, சரியா? ஸோ பங்கீட்டு பண்ணியிருக்காங்க, டிமார்கன்லாம் கிடையாது. ஸோ பங்கீட்டு பண்பை அவங்களே கொடுத்து அதை வெண்படம் மூலமாக சரிபார்க்க சொல்லியிருக்காங்க, சரியா? வெண்படம் அப்படின்றது இந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஒரு ரவுண்டையும் ஒரு செட்டாக எடுத்துக்க போகிறோம், ஒரு கணமாக எடுத்துக்க போகிறோம், சரியா? ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஏங்கிற கணம், இந்த ரவுண்டு. அடுத்த ரவுண்டு பிங்கிற கணம், அடுத்த ரவுண்டு சிங்கிற கணம். இந்த வெண்படங்களை பயன்படுத்தி சரிபார் அப்படின்னு கொடுத்துருக்க கணக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் அதில் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. இது நல்லா புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இதோட ஈஸியான சம் வேறு எதுவுமே கிடையாது, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் செய்வோம். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு செய்வோம். ஸோ B யூனியன் C அதை தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ B யூனியன் C இதுதான் இதில் நான் பண்ண போகிறேன், சரியா? B யூனியன் C, யூனியன்னா என்ன? சேர்ப்பு. பியும் யூனியனையும் சேர்க்கணும், அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, BC எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் சேட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இல்லை இது இந்த மாதிரி நீங்கள் சேட் பண்ணனாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா லைன்ஸ் போடணுனாலும் போடலாம். லைன்ஸ் எப்படி போடுறது அப்படின்றத நான் அடுத்த படத்தில் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி பியும் சியும் சேட் பண்ணிக்கணும். இப்போது BC ஃபுல்லாகவே சேட் பண்ணிட்டோம். ஆனால் இதில் ஏங்கிறதும் கொஞ்சம் இருக்குது. இந்த ஏங்கிற செட்டு சேர்த்து தான் இப்போ கொஞ்சம் சேட் ஆகிருக்கு. ஏன் இந்த ஏ செட்டு சேட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். ஏன்னா அதில் பியும் இருக்குது, சியும் இருக்குது. நான் BC ஃபுல்லாகவே சேர்த்து எழுதணும். அது ஒன்று தான் இப்போ எனக்கு வேணும். ஸோ அதனால் BC எங்கெல்லாம் இருக்கோ நான் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிட்டேன், சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக இப்போ பண்ண போகிறோம். A இன்டர்செக்ஷன் B யூனியன் C. இப்போ நான் அடுத்து பண்ண போகிறது A இன்டர்செக்ஷன் B யூனியன் C, சரியா? இப்போ என்ன அர்த்தம் இன்டர்செக்ஷன் அப்படின்னா, ஏலையும் B யூனியன் Cலையும் காமனாக இருக்கிறத மட்டும் நான் பண்ணணும். ஸோ ஏங்கிறது இது வரைக்கும் இருக்குது. B யூனியன் C என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக, சரியா? இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, இது ஃபுல்லாக. இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன், இந்த போர்ஷன் இது மட்டும்தான் இதில் பொதுவாக இருக்குது. ஏன்னா ஏயும் இதில் வந்திருக்கு. இன்டர்செக்ஷனாலே ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறது தான். ஸோ ஏலையும் இது இருக்குது, B யூனியன் Cலையும் இது இருக்குது. ஸோ இது மட்டும்தான், இந்த 3 பார்ட்ஸ் மட்டும்தான். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஒரு பார்ட், நெக்ஸ்ட்டு இந்த பார்ட், நெக்ஸ்ட்டு இந்த பார்ட். ஸோ இதை மட்டும் நம்ம இப்போ ஷேர் பண்ணாலே போதும், அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ ரெண்டுலேயுமே பொதுவாக இது இருக்குது. ஏலையும் அது இருக்குது, B யூனியன் Cலையும் அது இருக்குது. ஸோ அதை மட்டும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B, இது இந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ A இன்டர்செக்ஷன் B. நான் இப்போ என்ன பண்ணணும்னா, ஏலையும் Bலையும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் A இருக்குது, நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் B இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABயில் இந்த போர்ஷன். ஸோ இது ஃபுல்லாகவே காமனாக ஏலையும் Bலையும் இருக்குது. அதனால் நான் AB போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்குது, A இன்டர்செக்ஷன் C. A இன்டர்செக்ஷன் C, ஏலையும் Cலையும் காமனாக இருக்கிறது என்னவோ அதெல்லாம் பண்ணணும். AC காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ இதை ஃபுல்லாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் யூனியன் பண்ணணும். A இன்டர்செக்ஷன் Bயவும் A இன்டர்செக்ஷன் Cயவும் யூனியன் பண்ணணும். யூனியனாக என்ன, சேர்த்து போடணும்னா இந்த படத்தையும் இந்த படத்தையும் இப்போ சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த போர்ஷன் ஃபுல்லாக கிடைக்கும், சரி? நான் லைன் போடுறதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லைன் இதுதான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாக நீங்கள் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த படம், ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த படம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பொதுவாக தான் இருக்குது. நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன், இங்கே லைன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இந்த லைன் போட்டிருக்கிறதையுமே நான் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷேடே பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இப்போ ஆன்சரில் என்ன எழுதணும்னா, A இன்டர்செக்ஷன் B யூனியன் C ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B யூனியன் A இன்டர்செக்ஷன் C என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கிலீஷில் எழுத போகிறீங்க அப்படின்னா thus verified அப்படின்னு எழுதினீங்கனாலே போதும், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.